நான் ஒரு திருநங்கை. நான் திருநங்கைன்னு சொன்னது உங்க மனசுல என்ன உள்ளதுன்னு எனக்கு தெரியுது. நான் ஒரு பெண். நான் ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறேன். நான் ஒரு ஆண். நான் ஆணா இருக்கிறதுனால நான் உயர் ஜனத்தை சேர்ந்தவன் கிடையாது. நான் பிறக்கும் போதே ஒரு தப்பான உடம்புல பிறந்தேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சது என் உடம்புல தப்பு இல்லைன்னு, இந்த உலகத்துலதான் தப்பு. என் குடும்பத்துல என்னை ஒருத்தராக ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நாங்கள் துன்புறுத்தப்படுறோம், நாங்கள் பிரிச்சு பார்க்கப்படுறோம். என்னை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் ஆண்களை வெறுக்கல, ஆனா அவங்க எங்களோட உரிமைகளை பறிக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி இருக்கிற மற்றவங்களை பார்க்குற வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா அதனாலையும் எனக்கு முழு தெளிவு கிடைக்க முடியும். நான் பிறந்ததுல இருந்து ஊருக்குள்ள வாழ்றேன். எனக்கு வரதட்சணை வாங்கணும் விஷயம் கிடையாது. ஆனா எங்க அம்மா அப்பா வரதட்சணை வாங்கி என் கல்யாண ஒப்பந்தத்தை பேசி முடிச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஆண் குழந்தை தான் வேணும்னு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்துறது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, குழந்தை ஆனா பொண்ணான்னு தீர்மானிக்கிற XY குரோமோசோமே ஆண்கள் கிட்ட இருந்து தான் வரும். இந்தியாவில் மட்டும் நாங்கள் 5 லட்சத்துக்கு மேலே. ஆனா எங்க மக்கள்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க 47%. அது ஏன்னா எங்களுக்கு எங்கள் வீட்டிலிருந்து துரத்திடுது. ஆனா இப்ப விபச்சாரத்துக்கும் கடை வசூல் போறதுக்கும் எங்களை குற்றம் சொல்றீங்க. இதை போடாத, அதை போடாத, 4 பேர் முன்னாடி சிரிச்சு பேசாத, 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. நான் என் பொண்ணை இருக்க பின்னாடி வெளியே போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என் பையனுக்கு சம உரிமையும் மரியாதை பற்றி நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு இன்னும் புரியலையா? நீங்க உங்களாலதான் எங்க உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, என்னோட கேரக்டர் தீர்மானிக்கிறாங்க. எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன தப்பா நினைக்கிறாங்க. எங்க வீட்டுல 10 வருஷமா நான் அடுத்த நாய்க்குட்டி இறந்து போச்சு. அதுக்கு நான் அழுகிறேன். எதுக்கு பொண்ணு மாதிரி அழுகிறேன்னு கேட்குறாங்க. பொண்ணு மாதிரி அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் எப்பல இருந்து அவமானப்படுத்த விஷயம் வச்சிருச்சு. அது போக அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டா அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான் அதை தூண்டி விடுற மாதிரியும், அந்த பொண்ணு ஏதோ அதுக்கு கேட்ட மாதிரியும் அவன் மேலே பழியும் போடுறாங்க. பல படத்துல ஹீரோ வந்து காமெடி மற்றும் ரொமான்ஸ் பேர்ல ஹீரோயினை கேலி பண்றது கிண்டல் பண்றது நீங்களே பார்த்திருப்பீங்க. அவங்க ஹீரோவா இல்ல கெடுக்கிறவர்களா? என்னைக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஹீரோஸ் அவாய்ட் பண்ண போறாங்க? ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க தவறிடுறாங்க. என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள்ல 48% பர்தா போட்டிருந்தாங்க, 41% சுடிதார் போட்டிருந்தாங்க. திடீர் கொடுமை என்னன்னா, 34% 16 வயசுக்கு கீழே இருந்த சின்ன பொண்ணுங்க. ஆண்கள் கற்பழிக்க கிடையாது, அந்த மிருகங்கள் தான் கற்பழிக்கிறாங்க. அவங்க கட்டணைக்கு தகுதி உள்ளவர்கள். இதுல என்னன்னா, பெண்களே நாங்க கிச்சனுக்கு சொந்தம்னு நம்புறாங்க. கேமரா முன்னாடி பேசுறதுக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டியது. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்புறேன். இதை மட்டும் கேளு. காணினம் என்பது ஒரு வண்ணத்துள்ள போல. இது உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு. 25க்கும் மேல காணினங்கள் இருக்கு. நம்ப முடியலையா? உங்க Facebook அக்கௌண்ட்ல ஜெண்டர்ங்கிற ஆப்ஷன் போயிட்டாங்க. ஒருத்தருக்குள்ள சண்டை போடுறதுனால உண்மையான பிரச்சனை இருக்கலாம்ல. இந்திய கவர்மெண்டோட கணக்கெடுப்பு படி போன 100 வருஷத்துல 3 கோடி பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த பாலின வேற்றுமை ஈடுபட்ட செயல்கள் தான். நீங்க எந்த பாலினங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம்னா, மத்த பாலினத்தில் சேர்ந்தவங்களுக்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னா, என்னைக்கு நம்ம குரல் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த பாகுபாடு. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற இந்த முயற்சியில கை கொண்டு எங்களோட சேர்ந்து விடியாத விடுதலை கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றி விடியாத விடுதலை கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சேர்ந்து இந்த விடியாத விடுதலை கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் தான் விஷாக்கா பேசுறேன். எங்களோட சேர்ந்து விடியாத விடுதலை கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.